ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறது ஒரு வகை இருக்குது. இது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சுருக்குறோம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நீளமான புடலங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஃபுல்லாக தோலை எல்லாம் சீவிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தோலை சீவிக்கலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சீவி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி எடுத்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவு கட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுங்க. பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க நல்லா. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும்போது மஞ்சள்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்காதனால கொஞ்சமாக மஞ்சள்தூள் அந்த கலர் மாறுறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவே அந்த கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்ததே நம்மளுக்கு பாருங்கள் அவ்வளோ மஞ்சளாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் புடலங்காயெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டதே தெரியாது, கொஞ்சம் தான் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் கழித்து திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு நம்ம வெங்காயத்துக்கு சேர்த்துருக்கறனால காய்க்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு இடையில எடுத்து கலந்து விட்டுருங்க. மல்லித்தழை சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போவே நம்மளுக்கு காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்க, நல்லா வெங்காயம் காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்தளவு நம்மளுக்கு வதங்கினாவே போதும். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கும்போது அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் துருவலோடு சேர்த்தியே நல்லா வதங்கிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.